பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். நாங்கள் கண்டினியூவாக தாய்வழி சகோதர சகோதரியுடைய சட்டங்களை பார்த்து கொண்டு வரோம். இவர்களுடைய சட்டம் கொஞ்சம் ஸ்பெஷலான சட்டம். தெரியும் நமக்கு, ஆண்களுக்கு எப்பயும் டபுள் மடங்காக இருக்கும், பெண்களுக்கு சிங்கிள் பங்கு தான் கிடைக்கும். சேர்ஸ் எப்பயும் சிங்கிளாக இருக்கும், ஆண்களுக்கு டபுளாக இருக்கும். இவர்களுடைய ஸ்பெஷல் என்ன என்றால், ஆணும் பெண்ணும் சேமாக வருவாங்க. உதாரணமாக அஹுன் லி அதே சந்தர்ப்பங்களில் உஹ்துன் லி இருவரும் சரி சமனாகத்தான் இருப்பான். அதாவது ஆணும் பெண்ணும் சம பங்காக எடுப்பாங்களே தவிர ஆணுக்கு டபுள் மடங்காக பெண்ணுக்கு சிங்கிள் சேர்ஸாக நாங்கள் கொடுக்கறது இல்லை. எனவே அல் இஹ்வா லி அல்லது அஹுன் லி நாங்கள் நல்லா அவதானித்து கொள்ளணும். இவர்களுடைய பங்குகள் சேர்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு 2 விதமான பங்கு இருக்குது. அவர்களுக்கு கிடைக்கிற முதலாவது பங்கு சுலுஸ், இரண்டாவது பங்கு சுதுஸ். இது 2 தான் அவர்களுக்கு இருக்கின்ற சேர்ஸஸ், அல் ஃபுரூதுல் முகத்தரா என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே அஹுன் லி அல்லது உஹ்துன் லி இவர்கள் சுதுஸ் பெறுவதற்கான நிபந்தனை என்ன என்று சொன்னால், நாங்கள் முதலாவது விளங்குறதுக்காக சொல்லுவோம் அல் இன்ஃபிராத். அதாவது தனித்து வர வேண்டும், தனியாக வரணும். ஒன்று அஹுன் லியுமாக இருக்கணும் அல்லது உஹ்துன் லியுமாக இருக்கணும், யாராவது ஒருவராக இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஃபராயில்ல ஸ்பெஷலான சட்டம் உள்ளவங்க தான் தாய் வழியினால் வரக்கூடிய சகோதர சகோதரிகள். எனவே முதலாவது நாங்கள் சொல்லுவோம், தனியாக வந்திருந்தால் அவருக்கு சுதுஸ் கிடைக்கும் அல்லது அவருக்கு சுதுஸ் கிடைக்கும். ரெண்டாவது நிபந்தனை அதமுல் ஃபரைல் வாரிஸ், பிள்ளைகள் இருக்கக்கூடாது. மையத்துக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, ஃபரவுல் வாரிஸ் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அஹுன்லேயும் அல்லது உஹ்துலேயும் சுதுஸ் எடுப்பதற்கு தகுதி உள்ளவராக மாறுவார்கள். மூணாவது நிபந்தனை அதமுல் அஸ்லி தக்கர், ஆண்கள் இருக்கக்கூடாது. அதாவது அஸ்ல் என்று சொல்லக்குள்ள மையத்துடைய தந்தையின் தந்தை இவர்கள் யாரும் இல்லாத பொழுதோ அஹுன்லியும் அல்லது உஹ்துன்லியும் சுதுஸ் கொடுப்பதற்கு தகுதியாக மாறுவார்கள். இதை நாங்கள் விளங்க வேண்டிய சட்டம். இந்த சட்டங்கள் நாங்கள் தனியாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்தந்த இடத்துல சுட்டி காட்டி கொண்டு போகிறோம். அடுத்த இரண்டாவது பங்கு தான் நாங்கள் சொன்ன மாதிரி சுலுஸ். சுலுஸ் கிடைக்கிறதாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் இஹ்வா லி அல்லது அஹவாத் லி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கணும் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் அவங்களுக்குரிய நிபந்தனையாக சொல்லுவோம் அல் முஷாரக்கா. முஷாரக்கா என்றால் பார்ட்னர்ஷிப்பாகி வரணும், ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க வரணும். பாருங்கள், இங்கே இன்ஃபிராத் என்று சொன்னோம், இங்கே முஷாரக்கா என்று சொல்கிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களாக வராங்க. அதோடு சேர்ந்து மற்ற நிபந்தனைகள் அது அப்படியே வரும். அப்போ இரண்டாவது நிபந்தனை சொல்லுவோம் அதமுல் ஃபரைல் வாரிஸ், மையத்துக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது. மூணாவது அதே நிபந்தனையை சொல்லுவோம் அதமுல் அசில் அத்தக்கர். இதில் சில சந்தர்ப்பங்களில் உஜூதில் ஃபரைல் வாரிஸ், உஜூது அதமில் அசில் எப்படி என்று மாற்றி சொல்கிறதுனால அந்த உஜூதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு பாடமாக்குறது லேசாக வர்றதுக்காண்டி நாங்கள் ப்ராக்டிக்கலுக்காக வேண்டி எல்லாத்தையும் ஷோர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பின்னால் எங்களோட தத்பீக்குக்கு வந்துட்டேன்டா இதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒன் ஷாட்லேயே பார்த்ததோடையே எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மதிக்கணும்.
எனவே அஹுல்லியும் உஹ்துல்லியும் தனித்து வருகின்ற பொழுது அவர்கள் சுதுஸ் எடுப்பதற்கும் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களாக வருகின்ற பொழுது சுலுஸ் எடுப்பதற்கும் தகுதியாக மாறுவார்கள். இதில் வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் சரி சமமாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.